எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். ஸோ இது ஒரு போர்ட்டர் ஸ்கேம் பற்றி தான் நம்ம இப்போ பற்றி பேச போகிறோம். நான் வந்து சென்னையில் வந்து ஒரு முடிச்சூர் டு கொளத்தூருக்கு வந்து ஒரு ஆர்டர் போட்டேங்க 3ஆம் தேதி. அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 526 ரூபா காட்டுச்சு. ஸோ நான் போட்ட உடனே டிஸ்பிளேல ஒரு நம்பர் இருந்தது. ஆனால் எனக்கு கால் வந்தது வேற ஒரு நம்பர். ஓகேங்களா, நான் போர்ட்டல்லேருந்து கால் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா டிஸ்பிளேல இருந்தது இலக்கியான்னு இருந்தது. கால் பண்ணது வந்து பிரபாசன் என்டர்பிரைசஸ்னு ஏதோ வந்தது. ஸோ வந்தாங்க, டேரெக்டாக வந்துட்டு என்கிட்ட ஆர்டர் வாங்கினாங்க. அந்த நம்பர்லேருந்து கால் பண்ணிவிட்டு ஆர்டர் வாங்கினாங்க. ஆர்டர் வாங்கிட்டு அங்கேருந்து தான் அக்செப்டும் பண்ணாங்க. எனக்கு மேப் வியூ இங்கேருந்தே காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கேருந்து கொண்டு போயிட்டு ஒரு 1 ஹவரில் கொடுத்துட்டாங்க, ஆர்டர் டெலிவரி கொடுத்துட்டாங்க. எனக்கு அங்கேருந்து கால் பண்ணுறாரு பர்சன், நான் டெலிவரி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இங்கேருந்து 526 காமிச்சு நான் 530 போட்டேங்க. ஓகேங்களா, அதேமாரி ரிசீவர் கிட்டேயுமே வாங்கிட்டாரு, 530 வாங்கிட்டாரு. நான் சரி இது தெரியாமல் நடந்திருக்குன்னு நினச்சிட்டு அவர் கால் பண்ணால் எடுக்கவே இல்லை. ஸோ அதோட டிஸ்பிளே நான் பாருங்கள் எத்தனை வாட்டி நான் கால் பண்ணியிருக்கேன்றதை. ஓகேங்களா, ஸோ கால் பண்ணால் எடுக்கவே இல்லை. ஸோ அடுத்த கட்டம் வந்து நான் கஸ்டமர் கேர் தான் போனேன். கஸ்டமர் கேர் வந்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் 4ஆம் தேதியிலேருந்து டில் நவ் இன்னைக்கு மே 15. ஓகேங்களா, மே 15 1 மணி ஆகுது. இது வரைக்குமே நான் கால் பண்ணேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. கிட்ட ஒரு 5-6 வாட்டி கிட்ட எடுத்துட்டாங்க. ஒரே சைக்கிளில் தான் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் கால் பண்ணுவேன், ஒரு கஸ்டமர் கேர்லேருந்து எடுக்கிறாங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. கேட்டுட்டு அந்த கஸ்டமருக்கு அந்த பார்ட்னருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னா அந்த பார்ட்னர் என்ன சொல்கிறாங்க, நான் இதில் ரிஜிஸ்டர்டே பண்ணலை, நீங்கள் எனக்கு கால் பண்ணி தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தடுத்த வாட்டி பண்ணும்போது அவங்க கால் பிக் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, பார்ட்னரில் ஆக்சுவலாக போட்ட கஸ்டமர் கேரில் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே நான் எஸ்கலேஷன் டீம் கொடுக்குறேன்றாங்க. ஓகேங்களா, எஸ்கலேஷன் டீம்லேருந்து ஒருத்தவங்க கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அது வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்ப சொல்கிறாங்க. திருப்பி கெட் பேக் உங்களுக்கு 48 ஹவர்ஸில் கெட் பேக் பண்ணுறேன்னாங்க. ஓகேங்களா, இது மாதிரி 4 சைக்கிள் எனக்கு முடிஞ்சுது. ஓகேங்களா, திருப்பி 4ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி 13ஆம் தேதி வரைக்குமே 4 சைக்கிள் கிட்ட முடிஞ்சிருச்சு. நான் 15ஆம் தேதி கால் பண்ணுறேன். ஓகேங்களா, கால் பண்ணி எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. ஸோ நான் அவங்ககிட்ட கொஞ்சம் இதுவாக ஹாஷாக பேசினேன். சரிங்களா, ஸோ நான் கால் பண்ண அப்புறம் தான் ஒரு கஸ்டமருக்கு ரெண்டாவது இதே சைக்கிள் தான் கால் பண்ணேன். அவங்க கால் பண்ணாங்க, எடுக்கல. உடனே எஸ்கலேஷன் பண்ணுறேன்ட்டு ஒரு மேனஸே இல்லாமல் கட் பண்ணிட்டாங்க பேசிகிட்டு இருக்கும்போது. ஓகேங்களா, ஸோ ரெண்டாவது கால் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க. அவங்களும் கால் பண்ணாங்க, அவங்களுக்கும் எடுக்கல. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஜிபே வந்து எங்கள் மேட்சிங் நம்பரில் இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண நம்பரில் அது ஜிபே நம்பர் இல்லை, அதனால் நாங்கள் காசு கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. நான் ஒரே வார்த்தை தாங்க கேட்டேன். ஆக்சுவலாக வந்து அவங்க புக் பண்ணி என்கிட்ட இருந்து எடுத்தாங்க. சரிங்களா, இங்கேருந்து எடுக்கும் போது எனக்கு கால் பண்ணாங்க, எடுத்தாங்க, எல்லாமே சரி. நீங்கள் கால் பண்ணீங்க இல்லையா, உங்கள் பார்ட்னர் உங்களோட போட்ட பார்ட்னர் தானே, அப்போ வந்து உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர்லேருந்து நீங்கள் கால் பண்ணும்போது அவங்க எடுக்கணும் இல்லையா, அவங்க எடுத்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா? அவங்க ரெஜிஸ்டரே பண்ணலன்றாங்க. அப்ப நீங்க எப்படி அந்த நம்பரை வந்து நீங்க போர்ட்டல் பார்ட்னர்ல ஆட் பண்ணீங்க? வித்தவுட் டாக்குமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்களா, இல்ல இல்லீகல் ஸ்கேம் அதெல்லாம் பண்ணிருக்கீங்களா, இல்ல உங்க சைட்ல இருந்து எதனா பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்க திருப்பி எக்ஸ்பிளைட் பண்றோம் சார், வெயிட் பண்ணுங்க, எக்ஸ்பிளைட் பண்றோம் சார், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டேங்க, என்னால சுத்தமா முடியல. ஆக்சுவலா இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன், என்ன பண்றதுன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வீடியோ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் ஒன்று கொடுங்க. நான் இதுல கஸ்டமர் கேர் கிட்ட பேசின எல்லா இதுவே நான் அட்டாச் பண்றேன். ஸோ நீங்களும் போட்டு புக் பண்ணும்போது ஸ்கேம் ஆயிடாதீங்க, அலர்ட்டா இருங்க. நன்றி. குட் ஆஃப்டர்நூன் சார், என் பேர் அர்ஷியா, போர்ட்டர் கஸ்டமர் சப்போர்ட்ல இருந்து பேசுறேன். இந்த காலில் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாமா? ப்ளீஸ் சொல்லுங்க சார். மேடம், நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து 3ஆம் தேதி. சரிங்களா, இதோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5வது பர்சன் நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறது, என்னோடய கம்ப்ளைண்ட்டை ரிசால்வ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு. ஓகேங்களா, இது வரைக்குமே எனக்கு எந்த ஒரு ரிசால்வுமே ஆகலை, எந்த ஒரு கால் பேக்குமே வரலை, என்னோடய அமௌண்ட்டும் ரீஃபண்ட் ஆகலை. டிரைவர் வந்து 2 சைடுமே பேமெண்ட் வாங்கிட்டார், சென்டர் சைடுமே பேமெண்ட் வாங்கியிருக்காரு, ரிசீவர் சைடுமே பேமெண்ட் வாங்கியிருக்காரு. நான் 3ஆம் தேதி போல் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். திட்டிக்கிட்ட உங்களுக்கு மட்டுமே, உங்கள் கஸ்டமர் கேருக்கு மட்டுமே நான் வந்து ஒரு 5-6 வாட்டிக்கிட்ட கால் பண்ணிட்டேன். ஓகேங்களா, எல்லாருமே 48 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள், 48 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. இப்போ திருப்பி நான் 48 ஹவர்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி கால் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா, 13ஆம் தேதி கடைசியாக கால் பண்ணால் உங்களோட கால் லாகில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலுமே தெரியும். 13ஆம் தேதி 12 மணிக்கு கால் பண்ணேன், இன்றைக்கி 15ஆம் தேதி, ஆல்மோஸ்ட் 48 ஹவர்ஸ் கழித்து நான் திருப்பி உங்களுக்கு கால் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். எங்கள் டீமில் இருந்து உங்களுக்கு இதுக்கு ரிகார்டிங் கால் பண்ணவே இல்லை மேடம். சாரி டு சே, இது வரைக்குமே எனக்கு கால் பண்ணலை. நான் திட்டக்கிட்ட வந்து உங்கள் கஸ்டமர் கேர் கிட்ட மட்டுமே 5 வாட்டி பேசியிருக்கேன். இது வரைக்கும் யாருமே எனக்கு காலே பண்ணலை. கால் பண்ணாலும் என்ன பண்ணுறாங்க, எனக்கு மெசேஜ் அனுப்புங்க அப்படின்றாங்க, ஒரு வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறாங்க. திருப்பி ஒரே ஃபார்மேட்டு தான் வருது.
கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தராங்க, அதுக்கு மெசேஜ் அனுப்புங்கன்றாங்க. நான் ஃபஸ்ட் வாட்டி அனுப்பும் போதே சொன்னேன், ஆல்ரெடி 2வது வாட்டி கால் பண்ணும்போது சொன்னேன் நான் ஆல்ரெடி அனுப்பிட்டேன்னு சொன்னேன். திருப்பி அனுப்புங்கன்னாங்க. 3வது வாட்டி பண்ணும்போதும் திருப்பி அதேமாரி திருப்பி அனுப்புங்கன்னாங்க. 4 வாட்டி அனுப்பியிருக்கேன் மேடம். எனக்கு நான் 3ஆம் தேதி நான் பண்ணேன், எனக்கு இது 15ஆம் தேதி. எனக்கு வந்து தெளிவாக சொல்லுங்கள், எனக்கு என்னோடய அமௌண்ட் கிடைக்குமா, இல்லைனா என்னை வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா நீங்கள்? இல்லை, ஏன்னா இப்போ என்னென்னா உங்களால் வந்து எனக்கு க்ளீனாக என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியல. சரி, அட்லீஸ்ட் உங்கள் மேலே இருக்கிற டீம் லீடர்ஸோ இல்லைனா உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களையாவது எனக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா நான் பேசுவேன் இல்லையா. ஆக்சுவலாக என்னோடய அமௌண்ட்டை நான் கொடுத்துட்டு நான் இப்படி கெஞ்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் இப்போ பிரச்சனையே. இல்லை, யார்கிட்ட போனால் இது எனக்கு ஃபைனல் சொல்யூஷன் கிடைக்கும், எனக்கு அதையாவது கால் பண்ணி கொடுங்க. ஏன்னா நீங்கள் திருப்பி ஒரே ஃபார்மேட்டை தான் நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக என்னென்னா உங்களுக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் அந்த பர்சன் கால் பண்ணுறீங்க, அந்த பர்சன் கட் பண்ணுறாரு, உடனே எஸ்கலேட் பண்ணுறேன்றீங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு கால் வருது, மெசேஜ் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறாங்க, மெசேஜ் அனுப்ப சொல்கிறாங்க, அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எந்த ஒரு காலுமே வர்றதில்ல. இதோட 4 வாட்டி பண்ணிட்டேன் மேடம். இன்னும் நான் எத்தனை வாட்டி பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதையும் சொல்லிவிடுங்க. சார், உங்கள் கன்சர்ன் கண்டிப்பாக புரியுது சார். எங்கள் சைடில் இருந்து நான் இந்த கேஸை எஸ்கலேட் பண்ணுறேன். இல்லை மேடம், நான் திருப்பி நான் என்னோட ப்ராப்ளம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸ்கலேட் பண்ணுறீங்கன்றீங்க, நான் இப்பயும் சொல்கிறேன், நான் உங்கள் மேலே தப்பு சொல்லி நீங்கள் எக்ஸ்கலேட் பண்ணுறீங்க. திருப்பி கால் பண்ணுறாங்க, அவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறாங்க, நான் அனுப்புகிறேன், அதோட முடியுது. எனக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும். இல்லை, நான் கூட பேச தேவையில்லைங்க. உங்களோட கஸ்டமர், உங்களோட இன்சார்ஜ், உங்களோட டாப் லைனில் இருக்கிறவங்ககிட்ட நீங்களே பேசி எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுங்க. நான் பேச தேவையில்லை. நீங்கள் இந்தமாரி கஸ்டமர் வந்து இந்தமாரி கேட்குறாங்க, என்னோடய கால் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் தானே. அதில் நான் என்னிலேருந்து கால் இது பண்ணிகிட்ருக்கேன்னு எல்லாமே டிஸ்பிளே ஆகும்ல. அப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்ல நான் இவ்வளோ நாளாக கால் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது. நான் என்னோடய ஒர்க்கை விட்டுட்டு நான் ஒரு எமர்ஜென்சிக்காக தான் நான் இதை எடுத்தேனே. நான் என்னோடய ஒர்க்கை விட்டுட்டு நான் திருப்பி உங்களுக்கு கால் பண்ணுறது எனக்கு ஒர்க் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் உண்மையாக? இல்லை, எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே இப்படி தான் பண்ணுறீங்களா? இல்லைனா உங்கள் சைட்லேருந்து இது ஸ்கேம் நடக்குதா? எனக்கு அது புரியல. ஆக்சுவலாக உங்கள் சைடு நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்கன்னா நேரம் எனக்கு நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்துருக்கணும். உங்கள் சைட்லேயே இந்த ஸ்கேம் நடக்குதா, இல்லை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்களான்னு தெரியலையே. மேடம், 1 மினிட்டில் நீங்கள் 5 மினிட்ஸ் கூட ஹோல்ட் பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். பட் ஆனால் எனக்கு கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க, கிளியரான ஒரு இது கொடுங்க எனக்கு. வெயிட் பண்ணதுக்காக நன்றி. ஓகே, நான் இந்த கேஸை எஸ்கலேட் பண்ணியிருக்கேன் சார். எங்கள் டீமில் இருந்து உங்களுக்கு கால் பேக் வரும். மேடம், நான் திருப்பி 48 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணுமா? இப்போ நான் கேட்குறது என்னோட கன்சர்னே நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க. நான் ஆல்ரெடி 3ஆம் தேதியிலேருந்து 48 ஹவர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு 15ஆம் தேதி வரைக்கும் வந்துருச்சு. நீங்கள் திருப்பியே நீங்கள் எக்ஸ்கலேட் பண்ணிங்கன்னா திருப்பி அவங்க மெசேஜ் அனுப்புங்கன்னுவாங்க, திருப்பி 48 ஹவர்ஸ் வெயிட் பண்ணிடுவாங்க. இருந்து நான் கால் பண்ணுவாங்க, நான் இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு சார். ப்ளீஸ் வெயிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார், ஹேவ் a nice day. மேடம் பாருங்கள், பேசிகிட்டு இருக்கும்போது கட் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு இருக்குது இந்த போர்ட்டரோட நிறுவனம். ஐயோ, 12 PM கன்சர்ன் ரைஸ் பண்ணிருக்கீங்க. 2 வீலர் ஆர்டர் புக் பண்ணிருக்கீங்க. முடிச்சூர்ல இருந்து கொளத்தூர் டெலிவரி பண்ணணும். இது 3rd May அன்னைக்கு புக் பண்ணிருக்கீங்க சார். ட்ரிப்போட அமௌண்ட் 526 ரூபாய் ஆல்ரெடி நீங்க பே பண்ணிருக்கீங்க. ஆனா டபுள் பேமெண்ட் பண்ணிட்டீங்களாங்க சார்? டபுள் பேமெண்ட் வாங்கிட்டாங்க மேடம். ஆக்சுவலாக வந்து சென்டர் கிட்டேயுமே வாங்கியிருக்காரு. நானும் கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டு ரிசீவர் கிட்டேயுமே போய் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? இதை வந்து நான் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். உங்கள் சைட்லேருந்து எஸ்கலேட் பண்ணிவிட்டு நீங்கள் 2வதாக கால் பண்ணும்போது அவங்க ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தாங்க. அதே நம்பருக்கு நான் 4 வாட்டி மெசேஜும் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதாவது 12ஆம் தேதி வரைக்குமே நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்குமே அதுக்கு இப்போ நீங்கள் கால் பண்ணுறீங்களா, இந்தமாரி கால் வருது, அதுக்கப்புறம் எந்த ஒரு ரிட்டர்ன் பேக் காலுமே கிடையாது, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. சரிங்க சார், நான் என்னைக்கு ஸ்க்ரீன்ஷாட் மேடம் அந்த நம்பருக்கு மட்டுமே நான் வந்து திட்டக்கிட்ட வந்து உங்களுக்கு 5ஆம் தேதியிலேருந்து 4 வாட்டி அனுப்பிச்சிருக்கேன் மேடம். நான் சரிங்க சார், நான் ஸ்க்ரீன்ஷாட் செக் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். கொஞ்சம் லைன்லேயே இருக்க முடியுங்களா? கொஞ்சம் பாருங்கள். நேற்று கூட நான் அனுப்பிச்சி விட்டேன். நேற்று கூட நான் திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்டேன். கொஞ்சம் பாருங்கள். பார்த்து நான் லைனில் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த கேஸில் அட்டாச் பண்ணாங்கன்னு தெரியாது இல்லைங்களா? ஏன்னா நிறைய ரைஸ் ஆகிருக்கு. ஸோ எந்த கேஸ் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைன்லேயே. நான் லைனில் இருக்கேன் மேடம், லைனில் இருக்கேன். அவங்க ரெஜிஸ்டர் நேம்க்கு தான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பணம் அனுப்பியிருக்கீங்களா சார்? அவங்களோட ஜிபே நம்பருக்கு தான் மேடம் நான் அனுப்பியிருக்கேன். நான் இலக்கிய கண்ணப்பன் அவங்க நேம் மென்ஷன் ஆகும் இல்லைங்களா? அதில் வந்து அவங்க நேம் வந்து மென்ஷன் ஆகலை. ஆக்சுவலாக வேற ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாசன் என்டர்பிரைசஸ்ன்னு இருந்தது. ஓகே சார், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். பிரபாசன் என்டர்பிரைசஸ். ஆமாம் மேடம். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் 4 இருக்கு, ஆனால் அது வேலிடாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா பார்ட்னர் நேம் நம்பர் எதுவுமே மேட்ச் ஆகலை சார். ஸோ கொஞ்சம் லைனில் இருங்க ப்ளீஸ். நான் லைனில் இருக்கேன் மேடம். ஏன்னா அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வாட்டி கால் பண்ணும்போது சொல்லிவிட்டு இந்த நம்பரில் தான் கால் வந்திருக்கு, எனக்கு இந்த நம்பருக்கு தான் எனக்கு இது பண்ண சொன்னாங்க. நான் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் நான். ஓகேங்க சார்.
இல்ல பார்ட்னர் அக்சஸ் பண்ணாதான் இதுக்கு மேல இதை சேஞ்ச் பண்ண முடியும். ஆல்ரெடி சொல்றீங்க பார்ட்னர் அக்சஸ் பண்ணலன்ட்டு. 1 செகண்ட் கூட ட்ரை பண்ணி பார்க்கறேன். கொஞ்சம் லைன்ல இருக்க மேடம், லைன்ல இருக்கு. The number you have dialed is currently busy. Please try later. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். आपके द्वारा डायल किया गया नंबर अभी व्यस्त है. कृपया कुछ समय पश्चात प्रयास करें. சார் எனக்கு புரியுது, அவரோட கால் கனெக்ட் ஆகல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ட் கேஸ். as per அவர் பாலிசி வந்து என்னோட இதுல இருந்து இதை ப்ராசஸ் பண்ண முடியாது. ப்ளீஸ் நீங்க கேஷ் மோட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆன்லைன் பேமெண்ட் வாலெட்ல போடுங்க. இல்லைன்னா அது ரெஜிஸ்டர் நம்பரா இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல போடுங்க கஸ்டமர் சார். ஓகே இல்லை, ஓகே தான் மேடம், எல்லாமே ஓகே தான். இப்போ நான் பண்ண பேமெண்ட்டுக்கு எனக்கு என்ன சொல்யூஷன்ன்றது எனக்கு புரியல ஆக்சுவலாக. இப்போ பண்ண முடியாது. இப்போ எப்படி, ஏன்னா இப்போ போட்டுறதுனா பார்ட்னராக இருக்காரு. ஸோ நீங்கள் அவங்க எப்படி அது வந்து நீங்கள் கால் பண்ணால் கூட எடுக்கலைன்னா அது எனக்கு புரியலையே எனக்கு என்னன்ட்டு. அப்போ உங்கள் சைட்லேருந்து ஏதோ ஒரு இஷ்யூ நடக்குது மேடம், ஏதோ ஒரு இன்டர்னல் ஏதோ இஷ்யூ இருக்குது. ஏன்னா புரியுது, நான் எகைன் கூட அவரை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றோம். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் பார்ட்னர் நீங்கள் கால் பண்ணி எடுக்கலைன்னா அப்போ உங்கள் சைட்லேருந்து தானே ஏதோ இஷ்யூ இருக்குன்ற அர்த்தம். இப்போ நாங்கள் எப்படி அது பாதிக்கப்பட முடியும் அதனால? அப்போ நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஏன்னா நான் பார்ட்னர் ஆப்லேருந்து தான் பண்ணேன். இந்த நம்பரில் கால் பண்ணார் எனக்கு. இந்த நம்பருக்கு தான் ஜிபே பண்ண சொன்னார். ஏன்னா நம்ம இதை வந்து நம்ம கொடுக்கும்போது நாங்கள் ஒன்று பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓகேங்க சார், எனக்கு புரியுது. அப்போ நீங்கள் வந்து உங்கள் கால் பண்ணும்போது எடுக்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பர்லேருந்து தான் கால் பண்ணுறீங்க, போர்ட்டல்லேருந்து கால் பண்ணுறீங்க. அப்போ அந்த கால் பண்ணால் அவங்க எடுக்கணும் இல்லையா? எடுத்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ பண்ணலன்னா அப்போ எப்படி அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி அட்டாச் பண்ணாங்க? டாக்குமெண்ட்ஸ் வாங்காமே அப்போ வந்து அவங்க டிரைவர் ஆப்பில் வந்து இது பண்ணுறாங்களா? அவங்க ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக இருக்குது சார். அதனால தான் நாங்கள் உங்ககிட்ட ரெக்வஸ்டடாக கேட்கும். உங்கள் வர பார்ட்னர் நம்பரில் நீங்கள் பே. இல்லை, நான் என்ன கேட்குறேன் ஆக்சுவலாக வந்து நான் டேரெக்டாக பார்ட்னர் கிட்டே போகல. நான் ஆப்பில் புக் பண்ணேன். அந்த ஆப்லேருந்து தான் அந்த பார்ட்னரே வந்தார். எனக்கு வந்து எனக்கு கால் பண்ண எனக்கு ஆக்சுவலாக வந்து நீங்கள் இதெல்லாம் எனக்கு முன்னாடியே சொல்லலையே மேடம். நான் புக் பண்ணும்போது சொல்லியிருந்துருக்குன்னா நாங்கள் பண்ணியிருப்போம். எங்களுக்கு வந்து இது அவேர் கிடையாது நாங்கள் ஆப்லேயே பண்ணுன்றது. ஏன்னா வந்து நாங்கள் வந்து நாங்கள் வந்து அது ஃப்யூச்சரில் நான் மாற்றிக்கிறேன் மேடம். எனக்கு ஃப்யூச்சர் பிரச்சனை கிடையாது. நான் ஏன்னா பட்டுட்டேன், அதனால் எனக்கு ஃப்யூச்சர் பிரச்சனை கிடையாது. இப்போ இருக்கிற சினாரியோக்கு எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் தான் நான் கேட்குறேன். நான் வேறு எதுவுமே கேட்கல. எனக்கு இப்போ நான் வந்து என்னோடய அமௌண்ட்டை நான் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுக்கான சினாரியோக்கு என்ன எனக்கு ரிசால்வ் பண்ண போகிறீங்க? ஏன்னா இப்போ பார்ட்னர் எடுக்கலைன்றீங்க, உங்கள் சைடு பார்ட்னர் தான் எடுக்கலைன்றீங்க. இப்போ நான் வந்து போய் சொல்கிறேன்னா நான் லைனில் தான் இருக்கேன், ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு மாற்றி பேசணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து மாற்றி கொடுக்கணுன்னு உங்களுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் வந்து மாற்றி கொடுக்குறவனா இருந்தால் நான் 3ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நான் கால் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கால் பண்ணும்போது உங்கள் பார்ட்னர் எடுக்கலைன்னா அப்போ யார் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நீங்களே சொல்லுங்கள். சார் நான் புரியுது சார் உங்கள் ப்ராப்ளம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எகைன் பார்ட்னரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணுறேன் மேடம். நான் வந்து 5 மினிட்ஸ் இல்லை மேடம், நான் 15 மினிட்ஸ் கூட நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு வெயிட் பண்ணுறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நான் இப்பயும் அதான் சொல்கிறேன், நான் வெயிட் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. எனக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷன் மட்டும் கொடுங்க. ஓகே சார், ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. எகைன் கெட் பேக் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ சார். ஹேவ் a nice day சார்.